ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜான்சினா. இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 10/11/2021 நடப்பு நிகழ்வுகள் தான். இதனுடைய முதல் நடப்பு நிகழ்வாக கொலிஜியம் பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய தலைமை நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றியிருக்கின்ற சஞ்சீவ் பானர்ஜியை மேகாலய உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக பணியாற்றி வந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமனம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. அப்போ கொலிஜியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும் இல்லைங்களா? கொலிஜியம் என்பது நீதிபதிகளுடைய தேர்வு குழுவை தாங்க நம்ம கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலிஜியத்தில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் உச்சநீதிமன்றத்தினுடைய 4 மூத்த நீதிபதிகள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளையோ இல்லைனா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையோ தேர்வு செய்வதுதான். அவ்வாறாக தேர்வு செய்யப்பட்ட நீதிபதிகளுடைய பெயர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். அந்த மத்திய அரசு என்னன்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சரியான காரணத்தை உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். இறுதியாக உச்சநீதிமன்றம் என்ன முடிவு செய்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர். அதற்கடுத்த ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பலத்த மழை பாதிப்பு, மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தல். ஓகேவா? இப்போது இது கரண்ட் அஃபேர் இல்லைங்க, நம்ம ஆளுநரை பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதுதான் கரண்ட் அஃபேர். தமிழகத்தினுடைய ஆளுநர் யாருன்னு பார்க்கும்போது RN ரவி. தமிழகத்தினுடைய எத்தனாவது ஆளுநராக இவர் பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு பார்க்கும்போது 15வது ஆளுநராக இவர் பொறுப்பேற்றுள்ளார். ஆளுநருக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆளுநருக்கான விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 152 162 வரையும் ஆளுநரை பற்றி குறிப்பிடுகின்ற விதி. ஆர்டிகல் 153 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் ஆர்டிகல் 153. இல்லை அப்படின்னா 2 மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் செயல்படலாம், இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 153. ஆர்டிகல் 154 அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. ஆளுநருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது 154. அதுவே ஆர்டிகல் 155 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடியரசுத் தலைவரால் மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் நியமிக்கம் செய்வது தான் ஆர்டிகல் 155. அப்போது ஆர்டிகல் 155 அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநருடைய நியமனம். ஆர்டிகல் 156 அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநருக்கான பதவி காலம். ஆளுநருக்கான பதவி காலம் ஆர்டிகல் 156. இது என்ன சொல்லும் பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் ஒரு மாநிலத்திற்கான ஆளுநராக செயல்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 157 அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநருக்கான தகுதிகள். ஆர்டிகல் 158 அப்படின்னு பார்க்கும்போது ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவிகளையும் அவர் வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 158. ஆர்டிகல் 159 அப்படின்னு பார்க்கும்போது பதவி பிரமாணம். ஆளுநருக்கான பதவி பிரமாணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 159. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 161 குற்றவாளியினுடைய தண்டனையை ஒத்தி வைக்கவும் தள்ளி வைக்கவும் மற்றும் குறைக்கவும் உரித்தான அதிகாரத்தினை ஆளுநர் பெற்றிருக்கிறார். ஆனால் மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் 161. ஓகேவா? இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தினுடைய ஆளுநர் யாருன்னு பார்க்கும்போது RN ரவி. இவர் எத்தனாவது தமிழகத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு பார்க்கும்போது 15வது ஆளுநராக. ஆளுநரை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு பார்க்கும்போது 152 162 வரையும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 153 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா 2 மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம், இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாக அதிகாரம். இது மறைமுகமாகவும் இருக்கலாம், இல்லைனா நேரடியாகவும் இருக்கலாம். ஆர்டிகல் 155 அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் நியமனம். அதுவே ஆர்டிகல் 156 அப்படின்னு பார்க்கும்போது பதவி காலம். ஆர்டிகல் 157 அப்படின்னா அவருக்கான தகுதிகள். 158 அப்படின்னு பார்க்கும்போது ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவிகளையும் அவர் வகிக்கக்கூடாது. ஆர்டிகல் 159 அப்படின்னு பார்க்கும்போது பதவி பிரமாணம். ஆர்டிகல் 161 அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. குற்றவாளிகளுடைய தண்டனையை ஒத்தி வைக்கவும் தள்ளி வைக்கவும் மற்றும் குறைக்கவும் உரித்தான அதிகாரத்தினை ஆளுநர் பெற்றிருக்கிறார். ஆனால் மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்றது தான். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னதை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக புரியும்.
அதற்கடுத்து நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்லாம் இல்லைங்க, நாம் படிக்கும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? அதாவது உணவின்றி உறக்கமின்றி நாளைய கனவோடு வந்து நான் படிக்கின்ற நமக்கு பணம் என்னும் அட்டைப்பூச்சியை பயன்படுத்தி நம் வாழ்க்கை என்னும் ரத்தத்தை உறிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு வழக்கில் 115 பேர் கைது. 2016 நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு முறை கேட்டில் 8 தேர்வர்கள் உட்பட ஒரு போலீஸ் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2017 நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் 40 தேர்வர்கள், 3 போலீஸார், 2 கிராம நிர்வாக அலுவலர், டிஎன்பிஎஸ்சி ஊழியர் ஒருவர் உட்பட 59 பேர் கைது செஞ்சுருக்காங்க. 2019 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் ராமேஸ்வரம் கீழக்கரை தேர்வு மையங்களிலிருந்து விடைத்தாள்களை சென்னைக்கு கொண்டு செல்லும் வழியில் முறைகேடு நடைபெற்றுள்ளது. 39 பேர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது தொடர்பாக 95 தேர்வர்கள், டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் 2 பேருன்னு சொல்லிட்டு 115 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இதிலிருந்து தெரியுதுங்களா நான் ஏன் இந்த நியூஸை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடின உழைப்பை கொடுத்து வந்தனா இரவும் பகலும் வந்தனா படிச்சுட்ருப்போம். ஆனால் இந்த பணக்கார மேதைகள்லாம் வந்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சுய நலத்துக்காக சின்னதாக உழைக்கலாங்க. அவங்களுக்கு என்னங்க கஷ்டம், சின்னதாக உழைக்கலாம் இல்லையா, ஏன் இப்படிலாம் வந்தனா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கைக்கு ஒரு வேலை எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த வேலை இல்லைனா சமூகத்தால் எவ்வளவு நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுள் பலர் நண்பர்கள் பல இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸை இங்கே பதிவு பண்ணேன். அதற்கடுத்த கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சட்டப்பணி என்பது லாபத்தை அதிகரிப்பதற்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா தெரிவித்திருக்கிறாரு. ஸோ தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்க்கும்போது ரமணா, இவரை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை எத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 48 பேர் பணியாற்றியிருக்காங்க. அதில் 48வது ஆளு தான் யாருன்னு பார்க்கும்போது VN ரமணா. இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 48வது தலைமை நீதிபதியாக பணியாற்றி வருபவர் யாருன்னு பார்க்கும்போது VN ரமணா. புரியுதுங்களா? இதற்கடுத்த ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சத் பூஜை குடியரசுத் தலைவர் வாழ்த்து. வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக நடைபெற்றிருக்கிற ஒரு விழா தான் சத் பூஜை. ஓகேவா? சத் பூஜை நாட்டில் கொண்டாடப்படும் மிகவும் பழமையான பண்டிகைகளில் ஒன்று. அஸ்தமனமாகும் சூரியனுக்கு அர்க்கியமான நீரளித்து வணங்குவதே இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் இந்த நாளில் கடுமையான விரதம் இருந்து ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் புனித நீராடுவது பண்டிகையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழா என்பது தீபாவளி முடிந்து 6 நாட்களுக்கு அப்புறம் அதனால் தொடங்குறது. இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மற்றும் அவர்களுடைய 2 மனைவியை வணங்குவது தான் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 4வது ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் வேலா இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ராஜெக்ட் 75 அடிப்படையில் ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. எந்த நாட்டினுடைய உதவியோடு இல்லைனா எந்த நாட்டினுடைய ஆலோசனையோடு அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸு. இதன் அடிப்படையில் மும்பை மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்லாம் தயாராகி வருகிறது. இதன் அடிப்படையில் 3 நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 4வது ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் வேலா என்பது தற்போது இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது தாங்க நியூஸ். இதுக்கு அடுத்து இதில் வேற எந்த நியூஸும் இல்லை. இதற்கடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் சட்டமேலவை தேர்தல் அறிவிப்பு. டிசம்பர் 10ஆம் தேதியில் கர்நாடக சட்டமேலவை தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சட்டமேலவைனா என்னன்னு சொல்லிட்டு, மாநில சட்ட மேலவைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மத்திய சட்டமேலவை போன்றதுதான் மாநில சட்டமேலவையும். மத்திய சட்டமேலவை போன்றதுதான் மாநில சட்டமேலவையும். ஓகேவா?
மாநில சட்டமன்றங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தால் சட்டமேலவையை கலைக்கலாங்க. ஓகேவா? மாநில சட்டமன்றங்களினுடைய பரிந்துரையின் பெயரில் பாராளுமன்றத்தால் சட்டமேலவையை கலைக்கலாம். ஓகேவா? இந்த சட்டமேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர், சட்டமேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுறாங்க. ஓகேவா? இதன் அடிப்படையில் காலியாக உள்ள இடங்களுக்கு தேர்தல் மூலமாகவோ அல்லது ஆளுநர் நியமனம் மூலமாகவோ அடுத்த 6 ஆண்டுகளுக்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறாங்க. சட்டமேலவை அங்கத்தினர் என்பது மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை, மறைமுகமாக தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6 ஆண்டுகள். ஓகேவா? மொத்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதிக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்தில் எவ்வளவோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். அது என்னென்னு பார்க்கும்போது சட்டமேலவை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னா மூன்றில் ஒரு பங்குக்கு மேலாக இருக்கக்கூடாது. 40 குறைந்தபட்சம் 40 இருக்கணுங்க. மொத்தம் 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தினுடைய சட்டமேலவை அப்படின்றது 1921 முதல் தொடங்கப்பட்டு 1986 வரை செயல்பட்டு இருந்தது. இந்த சட்டமேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் 1986 நவம்பர் 1. இந்த சட்டமேலவை உறுப்பினர்கள் எவ்வாறாக தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்போ பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சட்டமேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்வு செய்யப்படுறாங்க. மூன்றில் ஒரு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்தது 12இல் ஒரு உறுப்பினர்கள், சட்டமேலவை உறுப்பினர்களில் 12இல் ஒரு உறுப்பினர்கள் மாநில பல்கலைக்கழக பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுறாங்க. அதற்கு அடுத்து பார்க்கும்போது சட்டமேலவை உறுப்பினர்களில் 12இல் ஒரு உறுப்பினர்கள் ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்தது சட்டமேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் சட்டப்பேரவையினால் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போது உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சட்டப்பேரவையினால் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களும், அதுக்கு பல்கலைக்கழக பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்களால் 12இல் ஒரு பங்கு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இலக்கியம், கலை, அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பு அறிவு, நடைமுறை அனுபவம் உள்ளவர்களை ஆளுநர் தேர்வு செய்யப்படுறாரு. அது என்னென்னு பார்க்கும்போது 6இல் ஒரு பங்கு உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாரு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதாக வந்ததுன்னா அது 12இல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பல்கலைக்கழகம், அதுக்கு ஆசிரியர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா சட்டமேலவை உறுப்பினர்களில் 12இல் ஒரு பங்கு உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க தனித்தனியாக. அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு இல்லைன்னா சட்டப்பேரவை அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியாக 3இல் ஒரு பங்கு உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. அதுவே ஆளுநர் அப்படின்னு வருது இல்லைங்களா, 6 அப்படின்னு வச்சுக்கோங்க, 6இல் ஒரு பங்கு உறுப்பினரை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழகத்தில் எப்போ கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1986 நவம்பர் 1 கலைக்கப்பட்டதுங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம், பிரதமர் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகாண்ட் எப்பொழுது பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 9, 2000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நவம்பர் 9, 2000. எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்குங்க. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கடுத்த ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இலங்கைக்கு சுற்றுலா செல்வதில் இந்தியர்கள் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த சுற்றுலா பயணிகளில் 37% பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இலங்கையில் சுற்றும் பயணம் செய்வதில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது என்னைக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கரண்ட் அஃபேர் எல்லாம். இதில் நான் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இனிமேல் வரும்போது நான் சரி பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?